லிங்கம் இருக்குது. இந்த லிங்கத்துக்கு கீழே 17 அடி ஆழத்தில் அவரோட ஜீவ சமாதி இருக்குது. அவர் பொதிகை மலையில் போய் குகையில் ஒரு 28 நாள் அன்ன ஆகாரமின்றி தவம் இரு. எல்லாம் இந்தியா முழுவதுமாக 464 மடாலயங்களை ஏற்படுத்தி அந்த புக்கு கிடைக்கும். இந்த புக்கை படிச்சுக்கு மேலும் தெரிய வேண்டுமா? நம்ம நினச்சிட்டு இதெல்லாம் வந்தோம்னா நல்லபடியாக எல்லாம் நடக்குது. உள்ளே வந்து கும்பிட்ட பிறகு தான் ரொம்ப சக்தியான கடவுள். வாழை இலை வச்சு அதில் அரிசி போட்டு நெய் தீபம் ஏற்றுவாங்க. அந்த மாதிரி இந்த கோயிலில் ஒரு பழக்கம் இருக்குது. இந்த இடத்துல வந்து உட்கார்ந்தோம்னாக்கா அவ்வளோ ஒரு மனசு நிம்மதி இருக்கும். இது வந்து வில்லிவாக்கத்தில் இருக்குது. அது சிட்டிக்குள்ளே இருக்குதுங்கிறதே அந்த ஒரு சத்தமே வராது. உள்ள எங்கேயுமே இல்லாத ஒரு சாமி வந்து இங்கே மோகர் சித்தரும் இங்கே அகத்தியர் சித்தர் சிலையும் இங்கே உண்டு. நம்ம மனதோட ஆற்றலை நாம் பெருக்கிக் கொள்கிறதுக்கு தியானம் அப்படின்றது ரொம்ப அவசியமாக இருக்குது. அந்த வகையில் ஜீவ சமாதிகள் தியானம் செய்ய ஒரு அற்புதமான இடமாக இருக்குது. இன்றைக்கி நாம் ஸ்ரீ சபாபதி சுவாமி அவர்களுடைய ஜீவ சமாதியில் இருந்து பேசிகிட்ருக்கோம். இது வில்லிவாக்கத்தில் இருக்குது. இங்கே கால பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமியில் நடந்த அபிஷேகத்தை நேரலையாக நம்ம பார்த்துருந்தோம். அதை தொடர்ந்து அர்ச்சனைகளும் ஆராதனையும் பார்த்துட்டு இந்த ஜீவ சமாதிக்கு வர்றதுனால என்னெல்லாம் அற்புதமான நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது, என்ன அற்புதங்கள் இருக்குது இங்கே அப்படின்றத மக்கள் தங்களோட அனுபவ உரையை வந்து நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க. அந்த காட்சிகளையும் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். என்று பெயர், அதாவது 15வது நூற்றாண்டில் அகத்திய முனிவர் வந்தார். இந்த வில்லிவாக்கத்துக்கு பேர் வில்வாரண்யம், பெரிய வில்வக்காடு. அவர் நம்ம சிவன் பார்வதி கைலாசத்தில் கல்யாண கோலத்தில் அங்கே இருக்கும்போது எல்லா தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் எல்லா சித்தர்கள்லாம் அங்கே போனதுனால பூமி பாரம் தாங்கிறதுக்காக சிவனோட ஆக்ஞைப்படி இங்கே தெற்கு பகுதிக்கு வந்தார். அந்த பூமியை அதிகமான பாரம் கொடுத்து தாங்கிறதுனால் அவருக்கு அங்காரக தோஷம் ஏற்பட்டது. அதை நிவர்த்தி செய்ய வரும்பொழுது வில்லிவாக்கம் ஒரு வில்வக்காடு, வில்வாரண்யம்னு என்று பேர். இங்கே என்ன பண்ணுறாரு, அகத்திய முனிவர் வந்து ஒரு சிவனை பிரதிஷ்டை பண்ணுறார். ஒரு அங்காரக கஷேத்திரம்னு பேர். இங்கே வந்து அகஸ்தீஸ்வரர், சொர்ணாம்பிகா சமேத அகஸ்தீஸ்வரர் இந்த வந்து ஒரு தீர்த்தத்தை ஸ்தாபனம் பண்ணி ஒரு லிங்க பிரதிஷ்டை பண்ணி இங்கே வந்து சிவத்தொண்டு பண்ணிகிட்ருக்கார் 15ஆம் நூற்றாண்டில். அதுக்கப்புறமா சபாபதி சுவாமிகள் அவரை பின்தொடர்ந்து சபாபதி சுவாமிகள் 17ஆம் நூற்றாண்டுக்கு இந்த சபைக்கு வரார். இந்த சபைக்கு வந்து அவர் ஆக்ஞைப்படி அகத்தீஸ்வரரோட அகத்திய முனிவர் இருக்கார் இல்லையா, அவரோட ஆக்ஞைப்படி இங்கே வந்து தவம் இருக்கார். அவரும் இங்கே வந்து சேவை செஞ்சுட்டு தவம் இருக்கார். அப்புறம் அவர் சொன்னார், நீ பொதிகை மலையில் போய் குகையில் ஒரு 28 நாள் அன்ன ஆகாரமின்றி தவம் இரு, நான் உனக்கு காட்சி தருகிறேன், நீ என்ன செய்ய வேண்டும் சொல்கிறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறமா ஒரு 28 நாள் நம்ம பொதிகை மலையில் இருக்கக்கூடிய ஒரு குகையில் உட்காந்து தியானம் பண்ணுறார். கண்ணை மூடி அன்ன ஆகாரம் இன்றி தண்ணி இன்னும் உலகமே தெரியாமல் கண்ணை மூடி நம்ம சபாபதி சுவாமிகள் தியானம் பண்ணுறதுனால அகஸ்தீஸ்வர சுவாமிகள் வந்து சித்தர், அகத்திய சித்தர் வந்து அவருக்கு முன்னாடி தோன்றி அவருக்கு வந்து ஒரு ஆக்ஞை பிறப்பிக்கிறார். இந்தியா முழுவதுமாக 464 மடாலயங்களை ஏற்படுத்தி சிவத்தொண்டு செய்து வர வேண்டும் அப்படி சொல்லி அவரோட சொல்கிறார். இந்த மாதிரி மடாலயங்களில் சிவன் தொண்டு செய்கிறத எல்லாம் இந்தியா முழுவதுமாக 464 மடாலயங்களை ஏற்படுத்தி அங்கே சிவத்தொண்டு செஞ்சு கடைசியாக சபாபதி சுவாமிகள் இங்கே வந்து இந்த மடத்தெல்லாம் ஸ்தாபனம் பண்ணி எல்லாம் பண்ணி இங்கேயே சிவத்தொண்டு இந்த ஈஸ்வரன் அகஸ்தீஸ்வரர் வழிபட்டு கொண்டு இங்கேயே அந்த மடாலயத்தை ஏற்படுத்தி இங்கேயே வந்து அவர் 17 அடி இதுக்கு இந்த லிங்கம் இருக்குது. இந்த லிங்கத்துக்கு கீழே 17 அடி ஆழத்தில் அவரோட ஜீவ சமாதி இருக்குது. சபாபதி சுவாமிகள் சொல்லி ஆனந்தானந்தா சுவாமிகள் இங்கே வந்தார். இங்கே வந்து இந்த இந்த மடாலயத்தை சர்வேஸ்வரா மடாலயத்தை நிர்வகித்து சிவத்தொண்டு செய்து கொண்டு வந்தார். பின்னர் அவர் 1983ஆம் வருஷம் அவரோட ஜீவ சமாதி இங்கேயே ஜீவ சமாதி குருவை பின்பற்றி அவரும் இங்கேயே ஜீவ சமாதி அடைந்து விட்டார். இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அமெரிக்கன் அவரோட ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. சபாபதி சுவாமிகளை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காரு. கீத் எட்வர்டு கான்டூ அவர் வந்து ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டியில் கீத் எட்வர்டு கான்டூன் பேர். அவர் ஒரு அமெரிக்கர். அது நம்ம சபாபதி சுவாமிகளை பற்றி ஃபுல்லாக உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி பிஹெச்டி பண்ணி ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டியில் இந்த புக்கு தான் சமர்ப்பிச்சிருக்காரு. யாருக்காவது வேணும்னா ஆன்லைனில் கூகுளில் போட்டு சர்ச் பண்ணால் இந்த புக்கு கிடைக்கும். இந்த புக்கை படிச்சுக்கு மேலும் தெரிய வேண்டுமா இந்த புக்கை படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஓம் நம சிவாய.
காலபைரவாய நமஹ ஓம் பூதாநாதாய நமஹ ஓம் பூதாத்மனே நமஹ ஓம் சாந்த ஜனப்பிரியாயை நமஹ ஓம் வடுகாயை நமஹ ஓம் வடுகநாதாயை நமஹ ஓம் வடுவேஷாயை நமஹ ஓம் கட்வாங்க வரதாயை நமஹ ஓம் பூதாதக்ஷாயை நமஹ ஓம் பசுதாய பதையை நமஹ ஓம் பிகுதாயை நமஹ ஓம் பரிசஹாராயை நமஹ ஓம் துத்தராயை நமஹ ஓம் சூராயை நமஹ ஓம் சாந்திதாயை நமஹ ஓம் சித்தாயை நமஹ ஓம் சங்கர் ஓம் தார்வசி தார்வத்தம் தார்வயம் தோர்வானாமசே சந்நிதமம் வக்னிதமம் தேவரதம் அவர்தானம் ஆம் ஸ்ரீ காலபைரவ சுவாமினே நமஹ ஓம் தூபமாக்ராபயாமி தூபானந்தம் ஆச்சமனியம் சமர்ப்பயாமி. ओम प्राणाय स्वाहा अभानाय स्वाहा उयानाय स्वाहा समानाय स्वाहा ब्रह्मणे स्वाहा ब्रह्मणमर्तामृतद्वाय ओम श्री कालभैरवाय नमः नारिकेरखण्डध्वजं कदलीफलं महानिवेद्यं निवेदयामि निवेद्यानन्दम् आचमनीयं समर्पयामि. சரி ओम राजाधिराजाय प्रजघ्नसायिने नमो भयं वै शवनाय कुर्महे तमेरा मांगा महावाम यज्ञं कामेश्वरो वै शवनो ददातु कुबेराय वैश्रवणाय महाराजाय नमः. ओम नमो महाकाल भैरवाय नमः. ओम शब्द दीपाराधनै समर्पयामि. नमः. ओम ओम श्री सिद्धस्वामिने नमः. ओम आदिसिद्धायै नमः. कर्पूर नीराजनं समर्पयामि. गणानां त्वा गणपतिं अवामहे कविं कवीनाभवस्तवस्तमं जयतराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनस्तिन्नं आदवे श्री ओम श्री महागणाधिपतये नमः. ओम त्र्यंबकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् ऊर्वारुणो वदनामिद्योर्मुक्षीमामृता. ओम तत्पुरुषाय विद्महे महासेनाय धीमहि तन्नः षण्मुखः प्रचोदयात्. ओम श्री महाभोगस्वामिने नमः. ओम आम हम श्री महाभोगसिद्ध स्वामी पोट्री पोट्री. गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. गुरवे सर्वलोकानां विषजे भवरोगिणां नितये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्ति गुरवे नमः. कालकालायै विद्महे कालाधीतायै धीमहि तन्नः कालभैरव प्रचोदयात्. ओम श्री महाकाल भैरव स्वामिने नमः. ओम कर्पूर नीराजनं समर्पयामि. नीरानन्दम् आचमनीयं समर्पयामि. இந்த கோயிலுக்கு வந்து ரொம்ப நாளாக வந்துட்டுருக்குறோம். வில்லிவாக்கில் தான் இருக்கிறோம். இதெல்லாம் ரொம்ப நாளாக வந்துட்டுருக்குறோம். வியாழக்கிழமைனா நாங்கள் தொடர்ச்சியாக வர்றது. எல்லா பூஜையும் நடக்குது இங்கே. பௌர்ணமி, பிரதோஷம், காலபைரவருக்கு அஷ்டமி பூஜை எல்லாமே நல்லா சிறப்பாக நடக்குது. நம்ம நினச்சிட்டு இன்னும் வந்தோம்னா நல்லபடியாக எல்லாம் நடக்குது. 9 வாரம் அது மாதிரி கணக்கு. மனசுக்கு கொஞ்சம் நிறைவாக இருக்குது. அதான் இங்கே ரொம்ப கஷ்டத்தோடு இருந்தேன் நான். திடீர்னு இப்படி அங்கேருந்து வெளியிலேருந்து பார்க்குறச்ச அப்படியே வந்த பிறகு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இங்கே டெய்லி வந்து போகிறதுல கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்குது எனக்கு. இங்கே வர்றதுல மன அமைதி நிம்மதியும் கிடச்சிருக்குது எனக்கு. இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. வீட்டை விட்டு வராமல் இருந்தேன். ரொம்ப மனசு உடஞ்சி வீட்டிலே இருந்தேன் நான். அதுக்கப்புறமே இங்கே வந்து போகிறதுல தான் கொஞ்சம் மனசு தெளிவாக இருக்குது எனக்கு. டெய்லி வரும்.
எங்களால் முடிஞ்சது வந்து இங்கே இருக்கிற பணியெல்லாம் செஞ்சுட்டு சாமிக்கு எல்லா பூஜையிலும் நிறைவாக இருந்துட்டு போகிறோம். நாங்கள் மனசு நிம்மதியாக இருக்குது. இந்த வில்லிவாக்கத்தில் சித்தர் கோயில் இருக்கிறது எனக்கு 50 வருஷமாக தெரியும். ரொம்ப சக்தி வாய்ந்தது தான். வில்லிவாக்கத்தில் சித்தர் கோயில் இருக்கிறதுன்னு எங்களுக்கு ஒரு பெருமை. உள்ளே வந்து கும்பிட்ட பிறகு தான் ரொம்ப சக்தியான கடவுள்னு நல்லா தெரிஞ்சுது. சீரியஸாகவே இப்போ வெளியே போனால் மறுபடியும் மறுநாள் கோயிலுக்குள்ளே வரணும் அப்படின்னு தோணுது. மன அமைதியாக இருக்குது. எல்லா அபிஷேகமும் பூஜைகளும் நல்லா சிறப்பாக நடக்குது. நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. நான் குளத்தூர்லேருந்து வரேன். இங்கே சித்தர் கோயிலுக்கு வந்து ரொம்ப நாளாக நான் பார்த்துட்ருக்கேன். ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். இங்கே ஒரு தடவை நம்ம வந்துட்டோம்னாக்கா ஒரு ஈர்ப்பு, கடவுளுடைய ஈர்ப்பு நமக்கு தானாக வந்துடும். அவ்வளோ ஒரு சக்தி, அவ்வளோ ஒரு அன்பு. இங்கே ஒரு தடவை வந்து பார்த்தீங்கனாலே அதோட ஃபீலிங் வந்து உங்களுக்கு தெரியும். அதே போல் இங்கே ஒரு ஒரு கோயிலுக்கும் ஒரு ஒரு விக்கிரகத்துக்கும் ஒரு ஒரு வேண்டுதல் வச்சு பண்ணுவாங்க. ஏதாச்சும் வேண்டுதல் வேணும் அப்படின்ற பட்சத்தில் வருவாங்க. அவங்க வந்தாங்கனாக்கா அவங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு தேங்காய் உடைச்சி வாழை இலை வச்சு அதில் அரிசி போட்டு நெய் தீபம் ஏற்றுவாங்க. வெத்தலைப்பாக்கு, பழம், பூ இதெல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணுவாங்க, ஏற்றி வைப்பாங்க. அவங்க வேண்டுதலும் நிறைவேறிடும். அந்த மாதிரி இந்த கோயிலில் ஒரு பழக்கம் இருக்குது. அதே போல் அபிஷேகம் உண்டு. வியாழக்கிழமை அபிஷேகம் உண்டு, பிரதோஷம் அபிஷேகம் உண்டு, அப்புறம் அஷ்டமி, தேய்பிர அஷ்டமி அபிஷேகம் உண்டு. அதே போல் ஒரு மற்ற இன்னும் நிறைய அபிஷேகம்லாமும் இருக்குது. இப்போ இது வரைக்கும் இருக்குது. அதே போல் நம்ம ஏதாவது வேண்டுதல் நம்ம வச்சுக்கிட்டு வந்தோம்னா அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும். இங்கே வந்தீங்கன்னாக்கா இங்கே குருவை வந்து எப்படி நம்ம தியானம் பண்ணணும், இங்கே வந்து தியானமும் பண்ணுவாங்க. இங்கே அமைதியான பிளேஸ் இந்த இடம். இந்த இடத்துல வந்து உட்காந்தோம்னாக்கா அவ்வளோ ஒரு மனசு நிம்மதி இருக்கும். இங்கே தியானம் பண்ணுறவங்களும் வந்து பண்ணுவாங்க. இது வந்து வில்லிவாக்கத்தில் இருக்குது. அது சிட்டிக்குள்ளே இருக்குதுங்கிறதே அந்த ஒரு சத்தமே வராது உள்ளே. அவ்வளோ ஒரு அமைதி இருக்கும் இந்த இடம். அதே போல் மன அமைதிக்கு இங்கே தியானம் பண்ணலாம். அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த சித்தர் கோயில். இப்போ எனக்கு வந்து நான் வேண்டுதல் வச்சு வந்திருந்தேன். இத்தனை நாள் அப்படின்னு கூட இல்லை. வந்து கடவுளே எனக்கு இப்படி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வேண்டுதல் பண்ணேன். சக்ஸஸ் ஆகிடுச்சு. எனக்கு பூர்ண சக்ஸஸ் ஆகிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே போல் நம்மளால் முடிஞ்சதை கோயிலுக்கு நம்ம ஏதாவது பண்ணலாம். அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம். நம்ம வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படின்னா நம்ம இதை செய்யலாம் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கோயில். நீங்களும் ஒரு முறை வந்து பாருங்கள். வில்லிவாக்கத்தில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்குது, வந்து பாருங்கள். முன்னாடி ரெண்டுமே சித்தர் ஜீவசமாதிங்க. இங்கே இருக்கிறது ஜீவசமாதி. அதே போல் இங்கே போகர் எங்கேயுமே இல்லாத ஒரு சாமி வந்து இங்கே போகர் சித்தரும் இங்கே அகத்தியர் சித்தர் சிலையும் இங்கே உண்டு. அவருக்கும் தனியாக இங்கே அபிஷேகமும் அவங்களுடைய நட்சத்திரத்தை அன்னைக்கு அபிஷேகமும் பண்ணுவாங்க. அதே போல் இங்கே தியானம் பண்ணுறதுக்கு 2 இடமும் இருக்குது. முன்னாடி இருக்கிறவர் வந்து சபாபதி சாமி, பின்னாடி இருக்கிற ஜீவசமாதி வந்து ஆனந்த் சாமி. ஸோ இவங்க 2 பேருமே இங்கே அகத்தியருக்கு சிஷ்யராக இருந்து இங்கே ஜீவசமாதியாக ஆனவங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க.